யசோவன் அரவணைப்பின் தரமானது யாழ்ப்பாணம் சபைகள் ஸ்தாபனங்களை போதகர் இவர்களுடன் இணைந்து நடத்துகின்ற இந்த கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கின்றதான ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கின்றேன். முதலிலே நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த இடத்திலே அனைவர் வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. வந்தது நல்லது என்ற அளவுக்கு கர்த்தர் இந்த நாளை பயன்படுத்துவார்கள். இந்த நாட்களிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்திய தேசத்திலிருந்து இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கின்றதான சகோதரர் என்.பி. ஜெகன் அவர்கள் அவருடைய குழுவினரை நான் அன்போடு கூட வரவேற்கின்றேன். இந்த நாட்களில் அவருடன் வந்த எங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த போதகர் நோயல் அவர்களும் பிரதர் போல் மற்றும் இந்திய தேசத்திலிருந்து வந்த பாஸ்டர் நெல்சன் அவர்களை நான் அன்போடு கூட நான் இந்த நாளிலே வரவேற்கின்றேன். உங்களுக்கு எனக்கும் அப்படி ஒரு ஹோலி சிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எருசலேமுக்கு போனாலும் பாவம் மன்னிக்கப்படும் பைபிள் சொல்லவே இல்லை. சில ஆட்கள்லாம் இங்கேருந்து எருசலேமுக்கு போகிறது, ஹோலி சிட்டின்னு போய் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தொங்க விடுறது. அப்புறம் யோர்தானில் போய் இங்கே ஞானசானம் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி. யோர்தானை பார்த்தோன்னே இன்னொரு தடவை ஞானசானம் எடுக்கிறது. என்னான்னு கேட்டால் ஏசு ஞானசானம் எடுத்தார், நானும் எடுக்கிறேன் அப்படின்னு. ஏசுநாதர் எடுத்தாருன்னா நீங்களும் எடுப்பீங்களா? ஒருத்தர் என்கிட்ட ஞானசானமே எடுக்க மாட்டேன்ட்டார். இங்கே என்னன்னு கேட்டால் நான் ஏசு யோர்தானில் எடுத்தார், நானும் யோர்தானில் தான் எடுப்பேன் அப்படின்னு. நான் கேட்டால் பண்ணி செத்தா உன்னை எங்கே புதைக்கிறது? ஏசு வந்து இஸ்ரவேலில் எருசலேமுக்கு புறம்பே புதைச்சாங்க, உன்னையும் புதைக்கலாமா? அங்கே இன்றைக்கி நிறைய பேர் ஒரு குரூப் இருக்குது. இந்த இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எமோஷனல் கிறிஸ்டியன்ஸ். அப்படியே போய் பார்த்த உடனே அந்த ஏதோ ஒன்று பார்த்த உடனே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. பேதுரு, இயேசு பேதுருக்கு மீன் சுட்ட இடத்தில் நாங்களும் மீன் சாப்பிடுகிறோம். என்னது இது? இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்ன மீனுன்னு தெரியல பாவம். அதுக்கு பேர் பீட்டர் ஃபிஷ். ஆமாம், அவனை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த யூதா இருக்கான் பாருங்க, அவன் செம்ம அறிவாளி. அவன் லூசுகளை பார்த்தா செம்மையாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். யூதன் அவனுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி சம்பாதிக்கணும், நல்லா தெரியும். இப்போ நம்ம ஆளுங்க இங்கேருந்து போதா, இங்கே ஆள்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வச்சுருக்கான் அவன். அப்படியே போட்டு எனக்கு தெரிஞ்சு இயேசுவில் சிலுவையில் அரைஞ்ச மரத்தில் செய்யப்பட்ட சிலுவைன்னு ஒரு 20 வருஷமாக வருது. இயேசு ஒரு சிலுவை மரத்தில் அரைச்சாங்கல்ல, அதே மரத்தில் செஞ்ச சிலுவைன்னு குட்டி குட்டியாக வரும், வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க, இயேசு ஒரு மரத்தில் அடித்தாங்க இல்லைங்க, அந்த மரத்தில் செஞ்ச சிலுவை ஆம்பாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இருக்குது. இயேசு ஒரு மரத்தில் அடித்தாங்களா, ஒரு டன் மரத்தில் ஏற்றி விட்டாங்களா? எவ்வளோ சிலுவை செய்கிறது? நிறைய பேர் இருக்காங்க அப்படி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிறதுலாம் நான் தப்புனே சொல்ல வரல. அதை புனித பொருள்னு சொல்லி அது மேலே அப்படியே வாஞ்சையாகி அதை தொட்டு கும்புறது, அதை கண்ணில் ஒத்திக்கிறது, அதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தம் என்பது எங்கேயுமே இல்லை. எங்கே முழங்கால் போட்டு பாவ மன்னிப்பு கேட்குறீங்களோ அங்கேயே கர்த்தர் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளவே நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்குது. நம்ம ஆண்டவர் நம்மளை எந்த கஷ்டமும் படுத்தவே இல்லை. அந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போ, முடிய கொடு, தலையை கொடு, எதையுமே கேட்கல. ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ இருதயத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நான் உன் பாவத்தை மன்னிச்சு கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. இவன் கேட்க மாட்டேன்னு அடம் முடிக்கிறான். எனக்கு போய் அங்கே போய் மண் அள்ளிக்கிட்டு வரான் எருசலேம்லேருந்து. என்னன்னு கேட்டால் புனித மண்ணுங்கிறான். இதை எதுக்கு அங்கே அள்ளணும்? அவன் மண்டையில் இருக்குது, தட்டினாலே விழும் களிமண். அதை எதுக்கு போய் அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வர்றது? கேட்டால் ஒருத்தர் என்கிட்ட கோச்சிக்கிறாரு, நீங்கள் எப்படி ஒரு புனித நகரத்தை இப்படிலாம் பேசுவாங்க? அது நான் இப்பவும் சொல்கிறேன், நான் சொல்லலை. கலாத்தியர்கள் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, இந்த எருசலேம் அடிமைப்பட்டிருக்கிறது, நம்முடைய மேலான தாயானவள் சுயாதீனம் உள்ளவள், புதிய எருசலேம் திரும்பி வருதுங்கிறாரு. நமக்கு ஆண்டவர் பரிசுத்த பூமி வச்சிருக்கிறாரு. நான் இப்போ எருசலேமை குறை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. திருப்பி அடுத்து இதுவரை சொல்லிடுறான், அவர் எருசலேமுக்கு விரோதமாக பேசுகிறேன். நான் எருசலேமுக்கு விரோதமாக பேசலை, உங்களை விட எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுறாள். நான் எருசலேமின் சமாதானத்துக்காக கர்த்தர் வேண்டிக் கொள்ள சொல்கிறாரு. அதுக்காக நீங்கள் எருசலேமை புனித நகரம், புண்ணிய பூமி, அங்கே போய் மண் அள்ளிக்கிட்டு வந்து, யோர்தான்லாம் தண்ணி அள்ளிக்கிட்டு வந்து, அது இதை கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். ஒரு ஆள் கொண்டு வந்தார், பாவமாக இருந்துச்சு. அவரை பார்த்தா வெள்ளை கலர் பாட்டில் ஒன்று கொண்டாடுறாரு, மண்ணு மாதிரி இருக்குது. மண்ணு தானாமா அது? என்னான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐயா இது வந்து ரொம்ப விசேஷம்னாரு. இது என்னன்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், ராத்திரி ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வரும்போது யோசேப்பு மரியாதை கூட்டிகிட்டு போனார்ல, அந்த ராத்திரியில் போகிற வழியில் ஒரு குகையில் தங்கி இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, இவன் கூட போயிருப்பான் போல், பைபிளில் இல்லை, அதில் சொல்கிறாரு அவர். இந்த மாதிரி கூடவே அதில் ஒரு குகையில் போய் தங்குனாங்க. இயேசு வந்து பசியில் அழுது இருக்கிறாரு. அழுத உடனே மரியாள் பால் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே இயேசுநாதர் குடிக்க தெரியாமல் கீழே துப்பி இருக்கிறாரு. அதில் நான் சொல்லலை, அந்த கதை இருக்குது, அப்படியே இருக்குது. துப்பின இடம் ஃபுல்லாக இப்போ மண்ணு ஒயிட்டாக மாறிடுச்சு. அதுக்கு அவன் இருக்கான் பாருங்க, அவன் பெரிய ஆள். பால் மாதா கோயில்னு ஒன்று கட்டிட்டான். அவனை சும்மாவா சொல்லணும்? அவன் சும்மா எதுக்கு வேணால் மாதாவை சேர்த்துருவான். பால் மாதா கோயில்னு ஒன்று கட்டிட்டான். கட்டிட்டு அங்கே போகிறவங்கட்டெலாம் பாட்டில் அந்த மண்ணை விற்றுக்கிட்டு இருக்கான். ஏசு பால் துப்பின இடம், ஏசு பால் துப்பின இடம்னு சொல்லி பாட்டிலாக இவங்க வாங்கிட்டு வரான். மண்டையில் மசாலா வேண்டாம்,
இயேசு பால் துப்பின இடத்துல மண்ணு ஒயிட்டாக இருந்தால் பல்லு வலிக்கு துப்பின இடத்துல எப்படி இருக்கணும்? இயேசு 33 வருஷம் பல்லு வலிக்கு தூக்கி இருக்கிறாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ இயேசு ரத்தம் சிந்தின இடத்துல மண் எப்படி இருக்கணும்? இதை போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரான். நம்ம எதாவது கேட்டோம்னா திட்டுறான். நீங்களும் அப்படி இருக்காதீர்கள். இனிமேட்டு போக மாட்டேன்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ போகிற பிளானில் இருந்திருக்கியா? அவங்க நினைக்கிறாங்க இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் நான் அலையிலேயே சொன்னேன், நான் ஏன்னு மட்டும் கேளு அப்படின்னு. கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பாவ மன்னிப்பு மாதிரி விலையேற பெற்றதும் ரொம்ப லகுவானதும் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒன்று. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, நீ முழங்கால் போட்டு பாவ மன்னிப்பு கேளு நான் மன்னிச்சிடுறேங்கிறார். எதுக்கு அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னே தெரியவே இல்லை. புனித நகரம்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குரூப் அதை பிஸ்னஸாக பண்ணுது, அது அவங்க இஷ்டம். நீங்கள் ஏமாறாதிருங்கள். எங்கேயுமே புனிதம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் ரூமில் கதவை சாத்திட்டு ஜோம் பண்ணுறீங்களே, அது புனிதம். அந்த இடம் தேவன் உங்களை நிரப்புறாரு பாருங்க, அங்கே உங்கள் பாவம் மன்னிக்கப்படுது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அப்போது யூதனுக்கு அது பரிசுத்த நகரம். அவன் என்ன சொல்கிறான்னா, இது எனக்கு பரிசுத்த நகரம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மதக்காரங்களுக்கும் ஒரு புனித நகரம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அந்த மாதிரி யூதர் எருசலேமை புனித நகரமாக மாற்றிடுவான். எப்போ மாற்றுவானா, இந்த இடம் போன உடனே. ஏன்னா புறஜாதியார் உள்ளே வர முடியாது. ஃபுல்லாக என்ன பண்ணிடுவான், இப்போவே அதை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டான், யாரும் வரக்கூடாதுன்ட்டான் உள்ள. நீங்கள் பாருங்கள், இதை தட்டுவாங்க. இதை தட்டி முடித்த உடனே டோட்டல் எருசலேமும் புறஜாதியார் நகரம், உள்ளே யாரும் புறஜாதியார் வரக்கூடாது இருக்கு. இப்போது நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா மெக்காக்குள்ளே புறஜாதியார் போக முடியாது. 75 கிலோமீட்டர்ஸில் நிறுத்திடுவான். அது உள்ள ஒன்லி அந்த மதக்காரங்க மட்டும்தான் போகணுன்னு வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி பல நாடுகளில் பல மதங்களில் இருக்குது. அதே மாதிரி யூத மாற்றிடுவான். அது எதுக்கான அடையாளம்னா, புறஜாதியாரின் காலம் நிறைவேறுகிறது, சபை காலம் முடிவுக்கு வருது, நியாயப்பிரமாணம் தொடங்குதுன்னு அர்த்தம். அந்த அவங்க ஆலயம் வருதுன்னா என்ன அர்த்தம், நியாயப்பிரமாணம் தொடங்குதுன்னு அர்த்தம். ஸோ கர்த்தர் சொன்னபடி நம் கண்களுக்கு முன்பாக இதை விழுகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய காலம் என்ன வருகிறது, முடிவுக்கு வருகிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னபடி இப்போ யோசிச்சு பாருங்க, அதனுடைய 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்து விழுந்துருச்சு, மிசைல்ஸ் வந்து விழுந்துருச்சு. அது விழுந்துச்சு, இதை மட்டும் கீழே தட்டினாங்கன்னா உலகத்துக்கு பேரழிவு. புறஜாதியாரின் காலம் நமக்கு முடிவடைகிறது, உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். இது ஏன் உங்களுக்கு இவ்வளோ சொல்லப்படுதுன்னா, இது அத்தனையும் இந்த 75 வருஷத்தில் நடக்கிற சம்பவம். 1900 வருஷமாக இல்லாத ஒரு விஷயம் எப்போ நடக்குது, இந்த 75 வருஷத்தில் நடக்குது. அப்படின்னா நீங்களும் நானும் தான் கடைசி கால ஜனங்கள். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் உருவாகி ஒரு எருசலேம் பட்டணம் வந்து இப்போ அந்த இடத்துல 3வது தேவாலயம் கட்டத்துக்கு எல்லாம் ரெடி ஆகி, ஒரு பக்கம் ரஷ்யா ஈரான் எல்லாம் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்முடைய காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இதில் இதுதான் வருகைக்கான காலங்கிறத எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் வாசித்தது லூக்கா 21, 24, 21, 28 வாசிங்க பார்ப்போம். 21, 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். அப்படின்னா என்ன அர்த்தம், இது எப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதோ அப்போ நம்முடைய மீட்பு என்னவாயிருச்சு, சமீபம். நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தில் இயேசு பரமேறி போகும் பொழுது எல்லா வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தூதன் வந்து சொல்லுவான், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, இயேசுவை பார்க்குறோம். அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். எப்போ வருவார்ன்றதுக்கு பதில் தான் லூக்கா 21, 28. முன்னாடி இயேசு சொல்லிட்டாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்குகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வானத்தை நோக்கி பாருங்க, ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாயிற்று என்று அர்த்தம். சரி, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுனா எப்போ, அக்டோபர் 7, 2023 தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. நம்ம கண்களுக்கு முன்பாக அப்படியே எல்லைகள் எல்லாம் என்ன ஆகுது, விஸ்தாரமாகுது, பெருசாகுது, அடுத்தடுத்த நிலைமைக்கு போய்கிட்டே இருக்குது. கர்த்தர் சொன்னபடி இந்த யுத்தம் அடுத்த லெவலுக்கு போகும். நேற்று கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கத்தாருடைய மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி அடிச்சிட்டாங்க.
கவனிச்சிங்களா? இப்போ கத்தார்லேருந்து எல்லாருமே இப்போ ஈரானுக்கு அகைன்ஸ்டாக மாறி இருக்கிறாங்க. இப்போ யுத்தம் இன்னும் என்னவா மாறுது? பெருசாக மாறுகிறது. நிறைய பேர் நினச்சாங்க எப்பவும் போல் இது என்னவாயிடும், நின்றுரும், ஸ்டாப் ஆயிடும்னு பார்த்தாங்க. அந்த பிராந்தியம் முழுவதுக்கும் பரவுதுன்னு சொல்கிறாங்க யுத்தம். இதுக்கு நடுவில் நார்த் கொரியா ஜப்பான் பக்கம் என்ன பண்ணியிருக்குது? ஒரு மிசைல் ஒன்று அடிச்சிருக்கிறான். ஸோ நீங்கள் பார்க்கும்படி 3ஆம் உலக யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக பரவத் தொடங்கி இருக்கிறது. அதுதான் இந்த யுத்தமா? எசேக்கியேல் 38, 39 இந்த யுத்தம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன், இது ப்ராஃபஸி கிடையாது, பர்சனல் ஒப்பீனியன். அந்த யுத்தத்தில் நாம் இருக்கிறோம். we are in 38, 39 chapter of எசேக்கியேல். ஆனால் இன்னும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது. அந்த கன்ஃபர்மேஷனோ தூரத்தில் மேகமாக தெரியுது. யாருன்னா ரஷ்யா வர்றது. தூரத்தில் ரஷ்யா வர்றது தெரியுது. அவன் டைரெக்டாக உள்ளே இறங்கி ஒரு அணுகுண்டையோ ஒரு ஆயுதத்தை ஏதோ ஒன்று அடிக்க தொடங்கினான்னா நீங்கள் அஷ்யூர் பண்ணிடலாம், எசேக்கியேல் 38, 39 ஸ்டார்ட் ஆன மிக முக்கியமான இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வேதம் சொன்னபடி இத்தனை காரியங்களும் அடுத்தடுத்து நடக்குது. சரி, எசேக்கியேல் புஸ்தகம் 38, 39 இன்னையிலேருந்து 2500 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி, இப்போ உள்ள டெக்னாலஜி, இன்னைக்கு யுத்தம் எப்படி நடக்கும்? அவங்க காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி அம்பு விடுவாங்க, ஒரு ஆள் குத்தி சாவார், அவ்வளோதானே நடக்கும். மிஞ்சி போச்சுன்னா ஒரு நெருப்பு பந்து தூக்கி போடுவாங்க, அவ்வளோதான் நடக்கும். இதை தவிர வேற ஒன்றும் யுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம நியூக்ளியர் வார் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? நியூக்ளியர் வார் வரைக்கும் வந்துட்டோம். இதெல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கான ப்ரூஃபை தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு நம்முடைய வேதம் எவ்வளோ மகத்துவம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைசியாக என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிவார்கள், திரிந்து கொண்டிருப்பார்கள், யாராவது ஒருவன். தெளிவா வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள், யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையில் ஒரு அடையாளத்தை நாட்டுவான். எதுக்காக? ஒரு எலும்பை பார்த்தா அது மேலே ஒரு மார்க் போட்டு அதை புதைக்கிற வரைக்கும் அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பானா. ஒரு சின்ன எலும்பை பார்த்தா கூட அந்த எலும்பை புதைச்சாச்சா அப்படின்னு அது மேலே என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு மார்க் போடுவாங்களாம். யோசிச்சு பாருங்க. இப்போ இல்லை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தம் நடந்தால் கூட, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் கூட இதெல்லாம் நடக்கலை. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் செத்து போனவங்க பாடி எடுத்து புதைச்சாங்க, மற்றபடி நார்மல் தான். அந்த எலும்பு பார்த்தா கூட புதைக்கணும் அப்படிங்கிறதான ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதன் அண்டையில் ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்றது. இது ஏன் செய்கிறாங்க? இந்த ஒரு அடையாளத்தை ஏன் அதில் போடுறாங்க? என்ன காரணம்? ரெண்டாவது இதோட கம்பைன் பண்ண இன்னொரு வசனம் அதுலேயே வாசிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கும் கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன், அதை வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். எதனால? ஏன் மூக்கை பொத்திட்டு போறாங்க? பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் எரிக்கிற இடத்துல மூக்கை பொத்துவாங்க. ஏன்னா அங்கே புகை வரும், அதே நேரத்தில் ஸ்மெல் வரும், அதனால் என்ன பண்ணுவாங்க? மூக்கை பொத்துவாங்க. ஆனால் புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்துவாங்களா? புதைக்கிற இடத்துல ஏதாவது மூக்கை பொத்துவாங்களா அப்படின்னு கேட்டால், பொதுவாக புதைக்கிற இடத்துல மூக்கை என்ன செய்ய மாட்டோம்? பொத்த மாட்டோம். நம்மலாம் எத்தனையோ அடக்காராதனைக்கு போகிறோம், யாருமே என்ன செய்ய மாட்டோம்? மூக்கை பொத்த மாட்டோம். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போது அதோட கம்பேர் பண்ணி உங்களை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உலகம் முழுவதும் யாரை புதைச்சாலும் புதைக்கிறவங்க மூக்கை பொத்திக்கிட்டு தான் புதைச்சாங்க. எப்போ? கொரோனா நேரத்தில். எதனால் மூக்கை பொத்துனாங்க? அதில் உள்ள கிருமி நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? நமக்குள்ளே பரவிடக்கூடாதுன்றதுனால புதைக்கிறவங்களும் சரி, அது வழியாக போகிறவங்களும் சரி, ட்ரெஸ்பாசஸ் ரோட்டில் போகிறவங்களும் சரி என்ன போட்டிருந்தாங்க? மாஸ்க். வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அத்தனை பேரும் மாஸ்க் போட்டிருக்கிறான். ஏன் மூக்கை பொத்திக்கிட்டு போகிறான் அப்படின்னா, புதைக்கிறவங்க கிட்டேருந்து ஒரு வாசனையும் உங்களுக்கு வராது. வசனம் தெளிவாக எழுதுது, புதைக்கிற மட்டும். இங்கே எரிக்கலை. புதைக்கிறவன் ஏன் மூக்கை பொத்திக்கிறான்? இது வரைக்கும் புதைக்கிறவன் மூக்கை பொத்தி கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. நம்ம ஜென்ரேஷன் நம்ம என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் கொரோனா பீரியடில் புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போகிறதை நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கும். இதான் மாஸ்க். இதுக்கு பேர் நியூக்ளியர் மாஸ்க்குன்னு பேர். நீங்கள் போட்ட மாஸ்க் இல்லை, அது மாஸ்கே கிடையாது. அது விட்டுருங்க.
நீங்கள் ஒரு துணியில் தானே மாஸ்க் போட்டிருப்பீங்க, ஒரு ப்ளூ கலரில், ஆமாம் தானே? அந்த மாஸ்க் உங்களை காப்பாற்றிச்சிங்க நம்புனீங்க பாருங்கள், அதான் இருக்கிறதுலே பெரிய நம்பிக்கை. உங்கள் விசுவாசம் இருக்குல்ல, அதில் தான் உங்கள் விசுவாசம் பெருசு இல்லையா? அதில் நீங்கள்லாம் எப்படி போட்டிங்கன்னு தெரியாது. எங்கள் ஊர் மக்கள் அதுலேயும் அட்வான்ஸ்டு. எப்போவுமே மாஸ்க் இங்கே தான் இருக்கும் எங்கள் ஊரில். நீங்கள்லாம் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, நாங்கள்லாம் கொஞ்சம் ரூல்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுற ஆட்கள். மாஸ்க் இங்கே தான் இருக்கும். போலீஸ்காரை பார்த்தோன்னே இழுத்து மேலே விடுவான் அப்படி. அவர் போனோடனே, ஏன்னா இவனுக்கு மூச்சு முட்டோம், இவனால் போட முடியாது, வேறு வழியே இல்லை. இப்படி அந்த மாஸ்க் என்ன காப்பாற்றிச்சு நம்ம நம்புகிறோம்ல, அது பெரிய விஷயம். ஆக்சுவலாக இதான் உண்மையில ஒரிஜினல் மாஸ்க். இந்திய பணத்திலேயே அது 18,000 இந்த மாஸ்க்கு. இதுதான் நியூக்ளியர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்க்கு தான் அவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலும். இஸ்ரேல் வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் 4 பேர் 6 பேர் 8 பேர்னா அத்தனை பேருக்கும் ஒரு மாஸ்க்கு வீட்டில் ரெடியாக இருக்கும் எப்போவும். அவங்க வீட்டில் எப்போவும் ஒரு மாஸ்க்கு. அது வந்து அவங்க வீட்டில், இப்போ நம்ம வீட்டில் ஃபேன் இருக்கிற மாதிரி, ஏசி இருக்கிற மாதிரி, அவங்க வீட்டில் மாஸ்க்குங்கிறது என்னது ஒரு விஷயம், அது இருக்கும், அப்படியே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தே வளருவாங்க. திடீர்னு யாராவது குண்டு போட்டால் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், ரசாயன குண்டு ஒன்று இருக்கும். இப்போ லெபனான் மேலே ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு போட்டிருக்கிறான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இஸ்ரேல் போட்டிருக்குது. அதே மாதிரி இப்போ குண்டுகள் வரும். சரி, இப்போ இதெல்லாம் நியூக்ளியர் தான் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சகரியா 14:12 வாசிங்க. நல்லா கவனிங்க. அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலேயே கெட்டு போகும். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்க இந்த வசனத்தை இப்ப வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது. இது எப்போ சொல்லப்படுதா, தரியு அரசாண்ட வருஷத்துல சொல்லுது. தரியுங்கிறவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 538ஆம் ஆண்டு காலத்தில் உள்ளது. அப்போதான் பகரியாவின் மகன் சகரியா. தரியுவின் அரசாண்ட 2ஆம் வருஷம் அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து ஒரு 2700 வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபஸி. அன்னைக்கு சகரியாவுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் காண்பிக்கிறாரு. அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும். நின்றுகிட்டு இருக்கும் போதே அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். அப்படியே நிற்கும் போதே எல்லாமே நடக்கும்ங்கிறாரு. இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தத்தில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா 1943 வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு குண்டே இல்லை. 1943 ஹிரோஷிமா நாகசாக்கியில் ஒரு குண்டு போட்டாங்க, அணுகுண்டு போட்டாங்க. அப்போ தான் உலகத்துக்கு தெரியும் அணுகுண்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு குண்டு ஒரு ஊரையே என்ன பண்ணிடும், அழிச்சிரும். ஜனங்கள் எரிஞ்சிருவாங்கன்னு, ஜனங்க அப்படியே எரிஞ்சு பசுமாகிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது அட்டாமிக் இல்லை, இப்போ இருக்கிறது நியூக்ளியர். அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குண்டு. ஃபாதர் ஆஃப் த பாம், மதர் ஆஃப் த பாம்னு வச்சுருக்கான். ரெண்டுத்துக்கும் பேர். மதர் ஆஃப் த பாம்ங்கிறது அமெரிக்கா வச்சிருக்கிறது, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. இது ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த பக்கம் இருக்கிறது ரஷ்யாவுது, ஃபாதர் ஆஃப் த பாம்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவை விட 4 மடங்கு, இந்த பாமை விட 4 மடங்கு பெருசு. அப்படின்னா கணக்கு பண்ணிங்க, 80,000 மடங்கு பெருசு ஹிரோஷிமா நாகசாக்கியை விட. இது நான் சொல்கிறது 2015 கணக்கு. இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது அப்போ வந்த ரிப்போர்ட். இப்போ என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு யூஎன்னுடைய, ஐநா சபையினுடைய ஆய்வாளர் சொல்கிறாரு, எல்லா நாடுகளும் தங்கக்கிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குன்னு ஒரு கணக்கு கொடுக்கணும் யூஎனுக்கு. அந்த கணக்கு வந்து பொய் கணக்கு, எவனும் ஒரிஜினல் கொடுக்க போகிறதே இல்லை. அந்த கணக்கின்படி இந்த பூமியை 400 தடவை எரிக்கலாமா? பைபிள் கணக்கும்படி இன்னும் ஒரு தடவை தான் எரிக்கணும். ஆனால் இந்த பூமியை எத்தனை தடவை எரிக்கலாம்? 400 தடவை எரிக்கலாமா? 16,000 அணுகுண்டுகள் கணக்கின்படி இருக்கு. ஒரு குண்டு 20,000 மடங்கு சக்தினா 16,000 குண்டு கணக்கு பண்ணிக்கோங்க. வேதம் சொன்ன கடைசி காலத்தில் பூமியானது அக்கினிக்கு இரையாய். நோவா காலத்தில் இந்த தீர்க்கதரிசனம் சொன்ன யாரை நம்புவாங்களா? பூமி தண்ணியில் தான் அழியும்பா, நெருப்பில் அழியாதும்பா. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எழுதுறாரு, இனி பூமியை தண்ணியில் அழிக்க மாட்டேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா புஸ்தகம் சொல்லுது, எல்லாம் தீப்பற்றி எரியும்னு சொல்லுது.
2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, வானம் வெந்து போகும், பூமி எரிந்து போகும். பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது. ஆண்டவர் சொன்னது எப்படி எரியும்? வானம் எரியுமா, பூமி எரியுமா, பூமி மொத்தத்தை எப்படி எரிக்க முடியுமான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுருவை கேட்டால் எப்படி சொல்வார்? ஆனால் இன்னைக்கு முடியும். இன்னைக்கு அதுக்கான எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கு. ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். மாஸ்க் போட்டுக்கிட்டு வர காலம் ரெடி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் சொல்ல முடியுமா? 1943க்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுமா? சொன்னா பைத்தியக்காரன்பா. இப்போ சொன்னா அப்படித்தான் சொல்றான். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குண்டும் எரிச்சுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஆயில் ரிஃபைனரி எரிக்குது, ஒவ்வொரு ஊரை எரிக்குது. இப்போ எல்லாமே எரிய தொடங்குறது. நோவா காலத்தில் எல்லாமே தண்ணியில் அழிஞ்சிச்சு, இப்போ எல்லாமே எரிய தொடங்குது. இதை விட உங்களுக்கு என்ன கடைசி காலத்துக்கான அடையாளம் தேவைப்படுது? இவ்வளவும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நோவா காலத்தை பற்றி சொல்லும்போது, நம்மகிட்ட சொல்லும்போது சொல்லுவார், மத்திய 24:37-38 ஜனங்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களாம்? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? உணர்வில்லாத இருதயம். அதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். கண்ணுக்கு முன்னாடி அடையாளம் நடக்குது, ஆனா உணர்வு இல்லை. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆகாது. கர்த்தர் கிருபை உள்ளவர். ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு, கர்த்தர் என்ன உள்ளவர்? கிருபை உள்ளவர். யார் இல்லைன்னா நாங்க என்ன கிருபை இல்லாதவர் நான் சொல்றோம்? கர்த்தர் கிருபை உள்ளவர் தானே. முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ளவர். 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ளவர். கொரோனா வந்துச்சா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ளவர். சுனாமி வந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அப்புறம் கர்த்தர் அப்ப கிருபை இல்லாதவர்னு அர்த்தமா? கிருபைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது மனுஷன் ஏற்படுத்தக்கூடிய விளைவு, அதனால் ஏற்படக்கூடியது. மனுஷன் பண்ண தப்பினுடைய விளைவு. இதுக்கு நடுவுல உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்பு கொடுத்து பாதுகாக்கிறார்ல, அதற்கு பேர் தான் கிருபை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது நடக்கவே கூடாது, அதனால கிருபை. அது எப்படி நீங்க சொல்றது எப்படி இருக்குது? எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கத்தான் செய்யும். அது எப்படி நடக்காது? உங்களுக்கு ஏசாயா சொன்ன ஆசீர்வாதம் நடக்கணும், வாக்குத்தத்தம் நடக்கணும், ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொன்னது நடக்கணும், பலுகி பெருகுவாய் நடக்கணும், 1000 மடங்கு நடக்கணும், அக்கினி வரும் நடக்கப்படாது. அது நடக்கப்படாது. ஆசீர்வாதம் மட்டும் நடக்கணும், நியாய தீர்ப்பு நடக்கவே கூடாது. இது இது எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு பையன் கேட்டான். என்ன கேட்குறான் தெரியுமா? கன்ஃபார்மா யுத்தம் பெருசாயிடுமான்னு கேட்டான். ஏன் கேட்குறேன்னு, லாக்டவுனுக்கு வாய்ப்பு இருக்கான்னா. ஏன்னா இப்படி கேட்குறானே, லாக்டவுனுக்கு வாய்ப்பு ஏன் கேட்குறேன்னு. இல்லை, மார்ச் மாதம் முடியும் போது எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லாக்டவுனா படிக்க வேண்டாம்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா, பாஸ் பண்ணாமே அடுத்த வருஷத்துக்கு போயிடணும். ஆனால் அடுத்த வருஷத்துக்கு போனோம். சரிப்பா, உனக்கு எக்ஸாமே இல்லை, இந்த வருஷம் இன்னொரு தடவை படிக்கிறியா? அது முடியாது. ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். என்ன ஆசீர்வாதம்? அடுத்த வருஷம் போயிட்டே இருக்கணும். எக்ஸாம் அது வேண்டாம். இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேலைக்கே வர வேண்டாம், வீட்டில் மனைவி பிள்ளையோட சந்தோஷமாக இருங்கள், மாதம் உங்கள் சம்பளம் அக்கௌண்ட்டில் போடப்படும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? இருக்குமா இருக்காதா? அதை வேற சாட்சி வேற சொல்லுவீங்க. இங்கே வந்து ஆண்டவர் எங்களுக்கு காக்காவுக்கு கொடுத்தா மாதிரி வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துட்டாரு, வேலைக்கே. ஏன்பா சோமல் கையினால் சாப்பிடக்கூடாதுன்னு வசனம் இருக்குது, அது கணக்கில் வராது. இன்னைக்கு ஒரு கூட்டம், நான் பேசுறது எல்லாமே சபைக்குள்ளதான். இவங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். சிலர்லாம் சொல்லுவான், தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிடணுங்க, அதுக்கு பேர் நல்ல சாவு. அவன் வச்சிருக்க சாவுக்கு பேர் என்னது? அவர் படுக்கையிலே தூக்கத்திலே ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு, நல்ல சாவு. ஏசுநாதருக்கு சிலுவையில் போச்சு, அப்போ மோசமான சாவா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க, மோசமான சாவா? பவுலை சிரச்சேதம் பண்ணாங்க, மோசமான சாவா? அப்போஸ்தலர் அத்தனை பேர் ரத்த சாட்சி, மோசமான சாவா? உங்களுக்கு என்ன தெரியுமில்ல, எதுவும் நடக்கக்கூடாது. வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணும், யுத்தம் வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், தூங்கும் போதே போயிடணும். அப்படியெல்லாம் போக முடியாது. அவங்க நினைக்கிறாங்க, நீ ஆசீர்வதிக்கிறியா சபிக்கிறியானே தெரியலையா எங்களே. கவனிங்க, நமக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா வசனமும் நிறைவேறும். நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு விஷயத்தை சொல்லாமல் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லவே மாட்டார். நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போய் இந்த தேசத்துக்கு திரும்பி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்கிற தேசத்தில் தங்கி இருந்து இங்கே வித நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
நம்மக்கிட்ட ஒரு கிரியை எதிர்பார்க்காம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இனி கடைசி கால சபை என்ன ஆசைப்படுதுன்னா, கிரியையே இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது, நல்ல சோத்திரம் 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 சோத்திரம், ஆனால் ஊழியம் பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, சர்ச்சுக்கு வரணும், நல்ல சோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது டேபிள் மேலே சாப்பாடு இருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ஜெபம் பண்ணணும், திருப்பி போகும்போது நைட் சாப்பாடு டேபிளில் இருக்கணும். அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், கொஞ்ச நாள் கேரி தாட்டங்கரில் உட்கார வச்சார். நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பாடு கொடுத்து பார்த்தார் எலியாவை. அப்புறம் சொல்கிறார், ஏஞ்சி விதவின் வீட்டுக்கு போயிடுன்ட்டார். ஏன்? நீ இங்கே இருந்தால் சோம்பேறி ஆயிடுவேன், நீ ஏஞ்சி நட, எங்கே போ, சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போ, அங்கே கொஞ்ச நாள் இரு, அங்கேருந்து வனாந்தரத்துக்கு ஓடு. கர்த்தர் கிரியையை எதிர்பார்க்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. உங்களுக்கு புரியுதா? அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. கர்த்தர் வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. மிக மோசமான காலம் அப்ரோச்சிங். உலகளாவிய அப்ரோச்சிங், வேர்ல்டு வைட். இப்போ தான் மத்திய கிழக்கு நாடுகள் பத்தி எறிய ஆரம்பிச்சிருக்குது. இதை சுற்றி அடுத்த ரவுண்டுக்கு வரும். இந்த ரவுண்டு உலகம் முழுக்க பரவும். இதை பற்றின இன்னொரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே தானே இருக்க போகிறோம், இன்னும் 3 நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அதையும் சொல்லுவோம். இன்னும் நடக்கும், பெரிய விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறத மாத்திரம் செஞ்சுட்டு சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன், சரியா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதில் மிக முக்கியமாக இந்த இடத்துல, இந்த யுத்தம் முடியும் போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த இடம் இல்லாமல் போகும்னு சொன்னல, அங்கே ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பலிபீடம் ஒருவேளை வருகை தாமதிச்சு நீங்கள் பலிபீடத்தை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நோ மோர் செகண்ட்ஸ். இந்த சில நேரத்தில் ட்ரெயின் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, அப்ரோச்சிங். உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இல்லையோ? இருக்குது. ட்ரெயின் வருமா? அதை சொல்லுங்கள். வருதாப்ப? வாரது இல்லையா? என்ன உதாரணம் சொல்கிறது இப்போ? சரி, பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் வரும்ல. ஆமாம், பஸ்ஸு வரும்னு தெரிஞ்சிடும். தூரத்தில் பஸ்ஸும் தெரியும். நம்ம பையெல்லாம் எடுத்து நின்றுவோம்ல. இப்போ யாராவது ஃபோன் பண்ணால் பஸ்ஸு வந்துருச்சு, இரு நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லுவோம்ல. ஆனால் வந்து நின்று ஏறுற நேரம்னு ஒன்று இருக்கும்ல, லாஸ்ட் மினிட். அந்த பஸ்ஸு வரதை பார்க்குறது ஒன்று இருக்குது, நாம் ஏறது, அது வந்து நின்று ஏறுறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இது கீழே விழுறதை பார்க்குறீங்கல்ல, அது வருக வர்றதை பார்க்குறது. அதுக்கப்புறம் ஒருவேளை இங்கே பள்ளிப்பீடத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஏறுற நேரம், அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் பஸ்ஸு கிளம்பிடும். இப்போது பலிபீடம் ரெடியாக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பலிபீடத்தை கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணிட்டாங்க, ரெடியாக வச்சுட்டாங்க. இந்த பலிபீடத்தை கொண்டு வந்து அங்கே வைக்கணும், அவ்வளோதான் அங்கே பாக்கி. அவங்க முழுவதுமாக பலிபீடத்துக்கு இந்த இடத்துல தேவையான பலிபீடம் வந்து ரெடி ஆயிடுச்சு, மொத்தமாக வச்சுருக்குறாங்க. சரி, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி, பலிபீடத்தை கொண்டு வந்து பலிபீடம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துக்காக தான் வெயிட்டிங். இந்த இடம் கையில் கிடச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே கொண்டு வந்து பலிபீடத்தை வைப்பாங்க. அப்படி வச்சுட்டாங்க. ஒரு வேளை அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே ஜபத்தோடும் உபவாசத்தோடும் நிமிஷந்தோறும் காத்திருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக காலம் செல்லாது. இப்போவும் சொல்கிறேன், இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது அல்ல. நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க பயமுறுத்துறதாக. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, திருப்பி நான் சொல்கிறேன். மற்ற 24:6 வாசிங்க பார்ப்போம். 24:6 வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்பட்டுட்டீங்க, இப்போ கேள்விப்படுவீர்கள், அதை நீங்கள் இப்போ கேள்விப்பட்டுட்டீங்க. வாசிங்க. என்ன சொல்கிறாரு? கலங்காதபடி எச்சரிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கும்போது என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்றாரு. ஏன் பயப்படக்கூடாது? இதெல்லாம் கேட்கும் போதே என்னவா இருக்குது நமக்கு? இவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்கும் போது கண்டிப்பாக பயமாக தானே இருக்குது. பயப்படாதீங்கன்னா எப்படி ஆண்டவரே, நாங்கள் எப்படி பயப்படாமல் இருக்கிறதுனா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வருகைக்கான வெளியே நடக்கிற அடையாளம். வருகைக்கான வெளியே நடக்கிற அடையாளம். இது எதுவும் உங்களையும் என்னையும் பாதிக்காது, உங்களை என்னையும் தொடாது. எப்படிங்க சொல்றீங்க? அதான் கர்த்தர் சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு, ஒருவேளை உங்களுடைய பழைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க.
இல்லை ஏற்கனவே யுத்தம்லாம் வந்துச்சு நாங்கள் பார்த்தோமே, அந்த யுத்தத்தினுடைய காரணம் வேறு, இதோடைய காரணம் வேறு. அதுக்கு பின்னாடி இருந்த யுத்தத்துடைய காரியங்கள் அதை நம்ம அலசி ஆராய வேண்டாம், நான் அங்கே போல. ஆனால் இப்போ நடக்கிற யுத்தங்கள் உலகளாவிய கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாள யுத்தம். இந்த யுத்தத்தில் ஆண்டவர் சொல்றாரு கலங்காதபடி. போன யுத்தத்தில் கூட சொல்றேன், ஆண்டவர் போன யுத்தத்திலையும் உங்களை பாதுகாத்ததுனால தானே நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்க, இல்லைனா இருந்திருக்க மாட்டீங்க தானே. எத்தனையோ பேர் இங்கே இல்லை தானே, ஆனால் எத்தனையோ பேருக்கு நடுவில் உங்கள் ஜீவனை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து உட்கார வச்சிருக்கிறார். அந்த தேவன் தான் வாக்கு பண்ணுகிறார், வரப்போகிற யுத்தத்திலும் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், அது உங்களை என்னையும் பாதிக்காது. எப்படி சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள்ளே எலியா இருந்தபோது அந்த தேசம் முழுக்க பஞ்சம், குதிரைக்கு கூட புல்லு கிடைக்கலையாமா, ஆனால் எலியாவின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் தான் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணுகிறார், உலகம் முழுக்க காரியங்கள் நடக்கும், ஆனாலும் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எப்படி நடக்கும் அந்த கேள்வி நமக்கு வேண்டாம், பாதுகாக்கிறவருக்கு தெரியும் எப்படி பாதுகாக்கணும். எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆயிற்று, ஆனாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் சங்கார தூதன் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார், உலகம் முழுக்க யுத்தம் வரும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, பகலில் பறக்கும் அம்பிற்கும், பேலஸ்டிக் மிசைல்ஸை பற்றி பேசுகிறாங்க, பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் பேண்டமிக், இன்னொன்று வருதாமா, WHO சொல்லி வச்சிருக்கிறான், மிகப்பெரியதான வருது, இவைகளுக்கும் நான் பயப்பட மாட்டேன், காரணம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் அவைகளுக்கு நடுவில் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது எப்படிங்க இதுக்கு நடுவில் அதெல்லாம் பாதுகாப்பாரு? வேற வழி இருக்கா உங்களுக்கு? சரி, வேற ஏதாவது வழி இருக்கா? வேற வழியே கிடையாது, எந்த நாட்டுக்கும் போக முடியாது. எல்லாம் துபாய்னு தூக்கி வச்சு கொண்டாடினான், எல்லாம் துபாயில் போய் வீடு வாங்கிட்டா நம்மளை அற்பமாக பார்த்தான், எனக்கு துபாயில் வீடு இருக்கு. இப்போ நம்மளை கேட்குறான், இங்கே வீடு இருக்குமா, வந்துடலாமா? நான் துபாயில் வாங்கினவங்களை கேவலமாக சொல்லலை, எந்த ஒரு இடமும் உலகத்தில் நிரந்தரமானது கிடையாது, நம்முடைய நிரந்தர வாசஸ்தலம் மேலே இருக்கு, அது போகிற வரைக்கும் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். நான் எப்பவும் விசுவாசிப்பேன், இஸ்ரவேலில் இருந்து கஷ்டப்பட்டவனும் இருக்கான், பாபிலோனில் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் இருக்கான். கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ நாம் அங்கே இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருகிற காலங்கள் நீங்கள் விசுவாசித்து பயந்தீங்கன்னா அது நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. ஒன்று மட்டும் நீங்கள் நம்பணும், ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட போகிறது. இதெல்லாம் ஏன் எனக்கு முன்னறிவிக்கிறார்னா, இவைகளுக்கு நடுவிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக. இப்போ நினிவே ஜனங்களுக்கு போய் சொல்றாரு, நினிவே அழிய போகுதுன்னு யோனா சொல்றாரு. அது ஜனங்களை பயமுறுத்துறதா காப்பாத்துறதா? காப்பாத்துறது. இப்போ பேழையை கட்டிட்டு நோவா சொல்றாரு, பூர்வ காலத்தை தப்ப விடாத அப்படிக்கு ஜலப்பிரளயம் வரப்போதுன்னு அறிவிச்சார்னு பேதுரு புஸ்தகம் சொல்லுது. இப்போ நோவா ஜலப்பிரளயம் வரப்போதுன்னு பயமுறுத்தினாரா, இல்லை அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக சொன்னாரா? காப்பாற்றுறதுக்காக சொன்னார். அதே காரியத்தை தான் கர்த்தர் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறார். இது யுத்தம் வரப்போது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, அந்த யுத்தத்துக்கு நடுவில் உங்களை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இதுக்கு நடுவில் வரும்னா நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களாங்கிறத மட்டும் ஆராய்ந்து பாருங்க. இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும், வரப்போகுது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால். அப்போ இந்த வருகையில் போகிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமாங்கிற ஆராய்ச்சி மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஏன்னா 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ இதில் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லப்படுது. இப்போ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது, புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்களா, தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ சத்தம் கேட்டுருச்சு, இனி ஆயத்தம் பண்ற வேலை மட்டும் பாக்கி. ஆயத்தம் பண்ணுதல்னா என்ன? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இது ஆயத்தத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவிட்டாரு, எனக்குள்ள ரட்சணிய சந்தோஷம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வரீங்கல்ல, அதுதான் வருகையில் நீங்கள் போகிறதுக்கான ஆயத்தம். அது இருக்கா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த நிச்சயம் இருக்கா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, 4 தலைமுறையாக கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நாங்கள்லாம் சர்ச்சுக்கு வரோம், அதெல்லாம் உங்கள் தாத்தாக்கு ஓகே. நீங்கள் போவீங்களா? நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? உங்கள் தாத்தா கிட்ட டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குன்றதுக்காக நீங்கள் போய் ஊசி போட முடியாதுல்ல, அவர் தானே போட முடியும். அப்போ உங்கள் தாத்தாவுடைய ரட்சிப்பு அவருக்கு ஓகே, அவர் நீதிமான் போயிட்டாரு, நீங்கள் போகணுன்னா நீங்கள் ரட்சிக்கப்படணும். இப்போ நீங்கள் தேவனை அறியாத ஒரு
சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, குழந்தையா இருக்கிறீங்கன்னா தாய் தகப்பனுடைய ரட்சிப்பு காப்பாத்திரும். ஆனா நிதானிச்சு பாவம் செய்யற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பாவத்துக்கு நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குதா? இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், இரத்தத்தால் என்னை கழுவும். அந்த ஒப்பு கொடுத்தீங்கன்னா சங்கீதம் 51 சொல்லுது, உம்முடைய ரட்சண்ய சந்தோஷம் அது உங்கள் இருதயத்தில் வரும். அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷம் உலகத்தில் வேற ஒன்று இல்லவே இல்லை. அந்த சந்தோஷத்தால் உங்கள் இருதயத்தை கர்த்தர் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும். வேற ஞானசானம் பைபிள்ல இல்லை. வேற ஒரு ஞானசானத்தை பத்தி பைபிள் பேசவே இல்லை. குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசுல எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன், இந்த ஞானசானம்லாம் எங்கேயுமே பைபிள் அப்படி இல்லை. ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருத்தல். இந்த ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கிறீங்களா? இதை எடுக்காம போக மாட்டோம். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில். அதுவும் ரோமன் கத்தோலிக்க பைபிள் அழகா இருக்கும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியிலும் நுழையாவிடில்னு இருக்கும். பாப்டிசங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அதில் தான் இருக்கும். அப்போ நுழையாவிடில் வருகையில் போக முடியாது. நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா? பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு ரோல் மாடல் கல்லனா இயேசுநாதரா? நீங்க கல்லனா இருந்தா கல்லனை பாருங்க, நல்லவனா இருந்தா இயேசுநாதரை பாருங்க. இவன் கல்லன், எப்போ பார்த்தாலும் கல்லனையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவ்வளோ பெரிய ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கார், விட்டுட்டான். அவர் வந்து முன்மாதிரியாக வச்சு என் சாயலாக மாறுங்கன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் போய் ஞானஸ்நானம் எடுங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு இருக்கு. இயேசுவே ஞானஸ்நானம் சீஷரில் வச்சு கொடுத்தாருன்னு இருக்கு. இவ்வளோ இருக்கு, விட்டுட்டான். கள்ளம் எடுத்தானா? இவன் திருடன், திருட்டு பைய அப்படின்னு சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன், நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லுவானே. நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க, இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். தண்ணியில் மூழ்கி எடுக்காதவங்க என்ன செய்யுங்க? தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, அவர் தான் மார்க், சீல். அவர் தான் மீட்கப்படும் ராப்சர், அதுக்கு சீல் அவர் தான். பரிசுத்தான அபிஷேகத்தை கண்டிப்பாக பெறணும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவிலாம் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பயே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து 12 பேரை அழைச்சிட்டாரு, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துட்டாருக்கா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க? எருசலேமில் போய் காத்திருங்கள். பரிசுத்த ஆவி வந்தார். அதுக்கு பிறகு கூட ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பவுல் கேட்குறாரு ஒருத்தனை பார்த்து, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாது. அப்போ என்ன நாமத்தில் நான் எடுத்தேன்னு கேட்குறாரு. அப்போ பரிசுத்த அபிஷேகம் கண்டிப்பாக அவசியம். தமஸ்குக்கு போகிற வழியிலேயே பவுல் என்னவாயிட்டாரு? ரட்சிக்கப்பட்டார். ஆனாலும் அனனியாவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவரை பரிசுத்த ஆவினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவின் அபிஷேகம் கண்டிப்பாக வேணும், அது இல்லாமல் முடியாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு பரிசுத்த அபிஷேகம்லாம் கிடையாதுன்னு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு, அவருடைய அபிஷேகம் உண்டு. அதுதான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். ஒருவேளை சபையில் அபிஷேக கூட்டம் இருந்தால் கலந்து கொள்ளுங்க. உங்கள் சபையில் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு, ஆவியே பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியம் தவணமுள்ள ஆத்துமாக்களை அவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அடுத்து மிக முக்கியமானது, அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும், வேறுபாடு இருக்கணும். ரோமர் 12 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உலகத்தை விட்டு ஓடிடணுமா? இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால். நாம் இந்த உலகத்தில் தான் இருப்போம், ஆனால் உலகம் சபைக்குள்ளே வரக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைக்குள்ளே என்ன வந்துடுது? உலகம் வந்துடுது. சினிமாக்காரர் ஆட்டம் இங்கே இருக்குது, சினிமாக்காரி ஆடுற ஆட்டம் இங்கே இருக்குது, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது, அரசியல்வாதியுடைய அரசியல் இங்கே இருக்குது, அங்கே என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே எங்கே இருக்கு?
இங்கே இருக்கு. கேட்டால் சொல்கிறான், என்ன தப்பு, அவங்கள மாதிரி தானே நானும். இருக்கக்கூடாது தம்பி. உலகம் வேறு, சபை வேறு, எல்லா பெண்களும் வேறு, எஸ்தர் ராஜகுமாரத்தி வேறு. கர்த்தர் வேறுபாடுள்ள வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. அது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமா. அது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, விசில் அடிக்கிறது, ஓயின்னு கத்துறது, ஆயின்னு கத்துறது, நல்லா புகையை போட்டு விட்டு லைட்டை போட்டு விட்டு நடுவில் இருந்து குதிக்கிறது, இதெல்லாம் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பரலோகத்துக்கு போகாது தம்பி. அது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். உடம்பு முழுக்க போகிறதுக்கு தானே ட்ரெஸ்ஸு. எல்லாம் தெரியிற மாதிரி போட்டால் அது எப்படி ட்ரெஸ் ஆகும்? ட்ரெஸ்ஸோடைய நோக்கம் என்ன? உடம்பை மறைக்கிறதுக்கு தானே. நான் போட்டால் என்ன தப்பு, போட்டுக்க, எங்களுக்கு என்ன, சொல்லத்தான் முடியும். நாங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு விடுவா முடியும்? உனக்கு சொல்லத்தான் முடியும். கேட்டு மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சில விஷயங்களைத்தான் வேண்டாம் என்று சொன்னார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு, தகுதி கிடையாது. நீங்க போய் பாருங்க, ஒரு ஜனாதிபதி வரும்போது அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஒரு பிரதமர் வரும்போது அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. தாவீது ராஜா தான், ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதனால தாவீது ஆடு மேய்க்கிறவனை பார்த்த உடனே ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா லுங்கியை கட்டி மடிச்சு கட்டிட்டு வாடா நம்ம ஆடு மேய்ப்போன்னு போனால் அது சரியா வருமா? சொல்லாமா தாவீது, நான் ஒரு காலத்தில் ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், ஆண்டவர் தலையிலே அடிச்சுப்பாரு, லூசு நீ அப்படி தான் இருந்த, நான் உன்னை இப்போ என்னவா மாற்றிட்டேன், ராஜாவை மாற்றிட்டேன். நீ கத்தியை பிடிச்சி சண்டை போட வேண்டிய ஆள், குச்சி பிடிச்சி ஆடு மேய்க்கிற. ஆண்டவரே ஒரு காலத்தில் மேய்த்தேன், அதனால தான் உன்னை வேறு பிரித்து அரண்மனைக்குள்ளே உட்கார வச்சிருக்கேன். சில தாவீது மாதிரி சில ஆட்கள் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ சில லூசு நீங்க உட்கார்ந்துருக்கு. ஏன் அவங்கெல்லாம் செய்கிறாங்களே, அவன் ஜெய்வான்டா, அது அவன் வேலை. நீயே நானும் பரலோகத்துக்குரியவர்கள், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். உனக்கு எனக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ராஜாவுடைய பையனுக்கு ஆசை இருக்கும் ரோட்ல டீ குடிக்கலான்னு, குடிக்க முடியாது, சில நேரத்தில் முடியாது. சில இந்த இங்கிலாந்தோடைய இளவரசர் ஒருத்தர் இருக்கார் ஹாரின்னு, அவரு எனக்கு இளவரசராக இருக்க இஷ்டம் இல்லை, நான் ரோட்ல டீ குடிக்க, போயிட்டு வாப்பான்ட்டான், போயிட்டு வான்ட்டான். அப்போ எனக்கு ராஜா இல்லையா? நீ ராஜா கிடையாது. ஒன்று ராஜாவா இருந்தால் அரண்மனையில் டீ குடி, இல்லை ரோட்டில் டீ குடிக்க ஆசைப்படுறேன், எனக்கு ராஜ்யபாரம் வேண்டாம், போயிட்டு வான்ட்டான். நீ ரோட்டில் போய் டீ குடி. ஒன்று இது இல்லை அது, ஒன்று பரலோகம் இல்லை பூமி. இல்லை பூமியில் எனக்கு சந்தோஷமா இருக்கு, இருந்துட்டு போ, ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை பரலோகம், அங்கே போனால் தான் தெரியும் அது மேன்மை என்னவென்று. அதுக்காக சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும். சும்மாலாம் போக முடியாது. இராணுவத்தில் போய் சேர்க்க சொன்னால் உங்கள் இஷ்டப்படிலாம் இராணுவத்தில் இருக்க முடியாது. போனவொன்னே மொட்டை அடிச்சிடும் சுற்றி முடியெல்லாம். நான் ஆசையாக வளர்த்தேன், நீ லாக்கி இல்லைன்றுவான். காலங்காலத்தில் 5 மணிக்கு எழும்ப சொல்லுவான். என்ன 5 மணிக்கு சொல்லி எங்கள் வீட்டில் நான் 8 மணிக்கு தான் ஏந்திருப்பேன், நீ லாக்கி பட மாட்டேன்ருவான். அவனோட இராணுவத்துக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அங்கே இருந்தால்தான் நீங்கள் இராணுவத்தில் இருக்க முடியும். அரசியலுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அங்கே இருந்தால் தான் அரசியலுக்கு இருக்க முடியும். பரலோகத்துக்கு என்ற ஒரு புரோட்டோகால் இருக்கு, அப்படி இருந்தால்தான் நீ பரலோகத்தில் இருக்க முடியும். ஏன் இஷ்டப்படியெல்லாம் இருப்பேன். சிலர் போதிப்பான், சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், எப்படி இருந்தாலும் கூட்டு போவார், கூட்டலாம மாட்டார் சும்மா. அப்படின்னா யூதாஸே கூட்டு போயிடுவார். பரவாயில்ல யூதாஸ் வா, நீ எவ்வளோ காசு, 30 வெள்ளி காசு, 15 கொடு, 15 நீ வச்சுக்கோ தசம்பாகத்தை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்படின்னா ஏசபேல்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்ன ஏசபேல் பிரச்சனை உனக்கு? இல்லை எலியா உனக்கு பிரச்சனை, நீங்கள் அவனுக்கு சாப்பாடு போடுங்க, ஒரே ஒரு கேரியரில் எனக்கு அனுப்பிடுங்க, கேரி தாட்டங்கள்லாம் இருப்பேன், உங்களுக்கு எனக்கு பிரச்சனை, அம்மா தாயே வணக்கம்னு சொல்லிட்டு போனால் வேலை முடிஞ்சு. மற்ற தீர்க்கதரிசியோட எலியாவால் உட்கார முடியாது, அதனால தான் அவன் எலியா. நீ எல்லாரோடய உட்காரணும்னா ஒரு நாள் நீ வெட்டி போடப்படுவாய். நீ அப்படி உட்கார மாட்டேன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஒரு நாள் வரும், மேகத்தில் ஏறி நீ காணப்படாமல் போவாய். அல்லேலூயா. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. இதான் இது, அப்படிதான் பைபிள் சொல்லுது, இல்லைன்னா இல்லை. சிலர்லாம் அப்படி சொல்றாங்க. ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னார், பிரதர் இப்படிலாம் பேசினா ஒரு வயலும் உங்ககிட்ட வரமாட்டான், எங்கிட்ட வரவே வேண்டாம், எவனும் வர வேண்டாம், எங்கிட்ட வரத்துக்கு எதுக்கு? இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சீஷர்கள் கடுமையாய் நடந்து கொண்டார்களாம், அவரிடத்தில் சேர பயந்தார்கள், ஆனால் அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். நீங்கள் எங்ககிட்டலாம் சேர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களாம் உங்களை பரலோகத்துக்கெல்லாம் கூட்டு போக மாட்டோம். நீங்கள் சிலரில் ஒரு பிரதர் என்கிட்ட சொல்லுவார், பிரதர் எப்படியாவது நீங்கள் போகும்போது என்னை கையை பிடிச்சி பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிருங்க பாரு. ஏன்னு கேட்டேன், அது நம்ம கஷ்டம், நீங்கள் போவீங்க தானே அப்படின்னு. நான் போவேன், என்னை கடைசியாக நீங்கள் கண்டிப்பாக போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு. நான் சொல்லிட்டேன், இந்த கதையே வேண்டாம், நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் யாரையும், நான் பாடுன்னு உள்ளே போயிடுவேன். எங்களால் யாரையும் கூட்டு போகிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது, பரலோகத்துக்கு போகிற வழி மட்டுமே எங்களால் சொல்ல முடியும். அல்லேலூயா. கேட்டு வசனத்தின்படி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இல்லை நீ இப்படித்தான், நான் கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன், பாக்யலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்லாம் பார்ப்பேன்னா நீ இங்கே தான் இருப்பேன். அப்படி பாருங்க, தெரியுது பாருங்க.
இல்லை போயிட்டுருக்கு. பார்த்துக்கோங்க, பாண்டியன் ஸ்டோர் பார்க்கும்போது வந்துட்டாருன்னா உங்கள் ஸ்டோர் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். ஆமாம், அது ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுது தான். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, என்ன பாண்டியன் ஸ்டோர், உங்களுக்கு தெரியாது. இது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பார்க்குற குரூப்புக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. கவனிச்சு கொள்ளுங்க, காலம் மிக சமீபம், இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். இன்னொரு 3 நிமிஷம் மட்டும் நான் ஜோம் பண்ணிவிட்டு அவங்க கையில் கொடுத்துருவேன். அவங்க சொன்ன நேரம் சரியாக முடிச்சிட்டேன் நான். இன்னும் எனக்கு ஒரு 3 நிமிஷம் இருக்குது. எல்லாம் கண்களை மூடுவோம். நாம் கேட்ட வசனத்தின்படி நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் நீங்கள் போவீங்களான்னு மட்டும் பாருங்கள். வேறு எதையும் இப்போ யோசிக்க வேண்டாம். நீங்கள் யார், உங்கள் படிப்பு என்ன, உங்கள் குலம் என்ன, உங்கள் கோத்திரம் என்ன, உங்கள் அந்தஸ்து என்ன, உங்கள் வேலை என்ன, உங்கள் ஊழியம் என்ன, எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இயேசு வரும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் நான் மறுரூபமாகி போவேனா அப்படிங்கிறத மட்டும் ஆராய்ந்து பாருங்கள். இப்போ வேறு எதையும் செய்ய வேண்டாம். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்குதா? உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கா, இல்லை கல்லர் கொகையாக இருக்கா? உங்கள் ஆலயம் தேவன் உலாவுகிற, உங்கள் சரீரம் தேவன் உலாவுகிற பரிசுத்த ஸ்தலமாக இருக்குதா, அல்லது விபச்சாரத்தினுடையதான கூடாரமாக இருக்கா? ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆத்மா மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல இயேசுவை வாஞ்சிக்குதா, அல்லது உங்கள் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கா? உங்கள் ஆவி தேவன் தந்த தீபமாய் அந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அல்லது அவர்கள் மனக்கண்கள் குருடாய் விளக்கு அணைஞ்சு போச்சா? உங்களை ஆராய்ந்து பாருங்க, அதான் முக்கியம். அந்த சர்ச்சு போகுமா, அந்த சர்ச்சுக்கு ஏன் சர்ச்சு பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல, அந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்ல, மற்றவங்களோட நோ கம்பாரிசன். அவன் நீதி உங்களுக்கு தெரியாது. உங்கள் சுயநீதி ஒரு நாள் உங்களை கவுத்துறோம், உங்களை அழிச்சிடும். உங்களை மட்டும் ஆராய்ந்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியா, எது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் தடையா இருக்குன்னு பாருங்க. அதை ஒப்பு கொடுக்கறதான நேரம் இது. கர்த்தர் இன்னும் வரல. இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி நம்மளை ஒப்பு கொடுத்து, ரத்தத்தால் என்னை கழுவும் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு விசை தேவன் நம்மை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோமா? அமைதியாக ஒரு நிமிஷம் மட்டும். அந்த நேரத்தில் நான் கண்களை மூடியிருப்போம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கவில்லை. 5 பேர் இருக்கிறாங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க தான் போகிறேன். மற்றவங்கெல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. 6-7 பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னும் வேறு யாராவது இருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சரி, கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இங்கே முன்னாடி வந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்து ஞானசானம் எடுக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. அவங்க உங்களுக்கு அதுக்கான காரியங்களை சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம்.